அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சின்ன தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்ல இருக்கும் பொழுது காலையில தூங்கி எழுந்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக இது ஒரு ரூமுக்கு தள்ளிட்டு போயிருக்காங்க. அப்பவே என்னுடைய தங்கச்சி சொல்லியிருக்கு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, நான் அம்மா இருக்கிறாங்களே அங்கே போயிட்டு கூட உட்காந்துக்கிறேன், நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னால் நான் எழுந்து வரேன், என்னால் நடந்தெல்லாம் வர முடியும். இல்லை இல்லை, நீங்கள் இதில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கே அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கவே இல்லையா. அப்போது டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே என்னுடைய தங்கச்சிக்கு வந்து நெஞ்சை அடைக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கு. அப்போ சொல்லியிருக்கு, சார் இது போல் எனக்கு நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது சார் அப்படின்னா. அதெல்லாம் நீயா நினச்சிக்கிறதுமா, அது போலலாம் ஒன்றும் ஆகாது, சரியாயிடும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்ட பிறகு என்னுடைய தங்கச்சி அங்கேருந்து எங்கள் அம்மாவை பார்த்துருக்கு. அம்மா அந்த பக்கம் கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்திருக்காங்க. அம்மான்னு கூப்பிடணும்னு தோணுது, ஆனால் கூப்பிட முடியல. ஏதோ நமக்கு தப்பாக நடந்துருமோ, நம்ம பசங்களை யார் பார்த்துக்குவாங்க, எனக்கு ஏதோ ஆகுதே, என்னன்னு சொல்லவும் தெரியல, டாக்டர்கிட்ட சொன்னாலும் நானா நினச்சிக்கிறேன்ட்டு சொல்லிடுறாங்களே அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கு. அப்படியே மனசுள்ளே நினச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்பவும் தலை சுத்தலெல்லாம் இருந்திருக்கு. அம்மா கிட்ட ஜூஸ் கேட்டிருக்கு. ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கேயே அம்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருக்கும் போது அப்புறம் தான் அதுக்கு பழைய நிலைமைக்கு வந்த பிறகு அம்மா கிட்ட உள்ள நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கு. அம்மா எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சுமா, இந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடாம இருக்குது, ப்ரஷ் பண்ணிட்டு அப்பதான் வந்து அதுக்குள்ள இன்ஜெக்ஷன் போடணும்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு உள்ள வரத்துக்கு முடியாத போயிடுச்சு, இல்லைன்னா நான் உள்ள வந்திருப்பேன். நம்ம இங்க வேணாமா, நம்ம போயிடலாம், நம்ம போயிட்டு ஊர்லயே கூட பார்த்துக்கலாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இன்னைக்கு கேட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே டிஸ்சார்ஜ்க்கு கேட்கவே காணும். என்னுடைய தங்கச்சி பசங்க எல்லாமும் தங்கச்சியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க. மதியம் ஆயிடுச்சு. தங்கச்சி டீ வேணும்னு கேட்டதும் குட்டி பசங்களும் ஆயா எனக்கும் டீ வேணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே போயிட்டு டீ எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, உங்கள் அம்மாவை டாக்டர் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது. கடைக்கு போயிருக்காங்க, நான் வந்த உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அம்மாவும் வந்த பிறகு இது போல் டாக்டர் ஒன்று வர சொன்னாங்க, நான் அப்படியே டிஸ்சார்ஜ்க்கும் கேட்டுன்னு வரேம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு பசங்களுக்கு பால் பாட்டில் ஆற்றி கொடுமா, நீயும் சூடாலாம் குடிக்காத அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு பேசும்பொழுது டாக்டர் சொல்லியிருக்காங்க, மனசை திடப்படுத்திக்கங்க, உங்கள் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. இப்போ தானே டீ வாங்கி இருந்து கொடுத்துட்டு வரோம், பசங்க கூட பேசிகிட்டு இருக்கு, என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்கள காப்பாற்ற முடியாது இப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு காலையில் தங்கச்சிக்கு இதே படப்படுப்பு மாதிரி எல்லாம் வந்துச்சு இல்லையா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. அழவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே மறுபடியும் அம்மா தங்கச்சிக்கிட்ட வந்து இருமா, நான் வெளியே போயிட்டு வரேன் கடைக்கா அப்படின்ட்டு போயிட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்பவும் 5 மணிக்கு மேலே தான் ஒர்க் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவன் அம்மா ஃபோன் பண்ணதுமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வந்துட்டுருக்கான். ஃபஸ்ட்டு நான் தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே குழந்தைங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தங்கச்சிக்கிட்ட பேசினா தங்கச்சி நல்லாவே பேசியிருக்கு, டேய் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடா, எப்போ போவோன்னு இருக்கு, காலையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கடா டேய்,
நான் ஆள் அவுட்டுன்னு தான்டா நினைச்சேன். அம்மாவை கூட கூப்பிட முடியலடா அப்படின்ட்டு எல்லாம் பேசுதான். நார்மலா பேசுது. இத போயிட்டு இப்படி சொல்றாங்களேன்னு இவனுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் கிட்ட அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க. இது யாருன்னு, என்னுடைய பையன்தான் சார், அந்த பொண்ணுக்கு அண்ணன். நீங்க சொன்னதை என்கிட்ட சொல்லியிருக்கான், அதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு சார், நல்லா தானே பேசுது அந்த பொண்ணு அப்படின்னு. இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வயித்துல அப்படின்ட்டுன்னு. இத்தனை நாள் அது போல எதுவுமே சொல்லவே இல்லையே நீங்க அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதோ அவங்க கேட்டாங்கன்னா, இல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்களா இல்ல அவங்களே பார்த்து சொன்னாங்களா, அது சரியா தம்பி சொல்லல. அப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சாரி சார், இது ரிப்போர்ட் மாறி இருக்கு அப்படின்ட்டு சொன்னதொன்னு என்னுடைய தம்பிக்கு கோபம் வந்து அந்த ஃபைல் எல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு இருக்கோம். நீங்க பண்ண ஒரு சின்ன விஷயத்தால எங்க அம்மாக்கும் பாதிப்பு தான், என்னுடைய தங்கச்சிக்கும் எவ்வளவு பாதிப்பு. இது தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. எங்க அம்மாக்கே இந்த விஷயம் நீங்க சொன்னதால அவங்க மயக்கம் போட்டு ஆகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா எங்க அக்காவை யார் பாத்துக்குவாங்க? எதுவுமே நீங்க வந்து கேர்லெஸ்ஸா தான் இருப்பீங்களா? யாரோட ரிப்போர்ட்டோ வந்து எடுத்துட்டு வந்து என்னுடைய தங்கச்சிக்கு இது போலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளோ விஷயம் இங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்கு அம்மா சொல்லவே இல்லை. என்னுடைய தம்பி அன்னைக்கு 10:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர. எங்க வீட்டிலே இருந்து பேசும்பொழுதே 10:30. ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்னா, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருந்து பேசினன்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் தம்பி சொன்னான், இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா ஹாஸ்பிட்டல்லன்னு. ஏன் என்ன அப்படின்ட்டு நாங்க ஒரு இதுவாவே கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். சொல்லிட்ட பிறகு சரிப்பா டைம் ஆயிடுச்சு, அங்க அந்த பொண்ணு காத்துட்டு இருக்கோம், நான் போறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போட்டான். அதுக்கப்புறம் தான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அம்மா, தம்பி வந்துட்டானா அப்படின்னு. அவன் வந்துட்டாமா, இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போறான். இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, ஏம்மா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணல அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, நீ சும்மாவே பயந்துடுறமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அப்பாவும் அன்னைக்கே ஒரு நாள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதுக்கே நெஞ்சு வலின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்ப இதை ஒண்ணு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வலி வந்துட்டாவோ இல்ல உனக்கு வயிறு வலி வந்துட்டாவோ அந்த பொண்ணு என்ன பண்ணும், உன்னை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அது தூக்கின்னு ஓடும், என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்ட்டு எல்லாம் தான்மா இருந்தேன். கடைசியில பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களாம். ஐயோ, இவனுக்கு இப்படி ஒரு கோபம் வரும்னு எனக்கு இன்னைக்குதாம்மா தெரியும். அப்படியே அந்த ஃபைல் எல்லாம் வந்து தூக்கி போட்டான் தெரியுமா, கத்துறாந்து. எல்லா பேப்பரையும் தூக்கி விசிறி அடிச்சான் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. அம்மா நீங்க வந்து கூட்டின்னு வந்துருமாண்ணா, இல்லம்மா முதல்ல நாளைக்கு வந்துடுறோம். இன்னொன்னு விஷயம், காலையில கூட இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பொண்ணுக்கு இது போல எல்லாம் ஆயிடுச்சுன்னு உடனே நான் சொல்லிட்டேன், அம்மா நீ பாப்பாவை கூப்பிட்டுன்னு வந்துருமா, வேணாம் ஹாஸ்பிட்டலே வேணாம்மா, நீ கூட்டிட்டு வந்துருமான்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில 10:15 இருக்கும், அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க எத்தனை மணிக்கு அங்க இருந்து கிளம்புனாங்கன்னே தெரியல. அம்மா ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையே போதும், ரொம்ப பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும்போது, அவங்க என்னதான் சொன்னாலும் என் மைண்ட்ல அன்னைக்கு எப்படி ஆகியிருக்கும், இது எப்படி டீ ஆத்தி கொடுத்துருக்கோம், டாக்டரை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, அங்க இருந்து அம்மா பார்த்துருப்பாங்களா, தம்பி எப்படி பேப்பரை தூக்கி விசிறி அடிச்சிருப்பான், சரி அந்த ரிப்போர்ட்டே உண்மையா ஆகிட்டு இருந்தா நம்ம தங்கச்சி என்ன ஆகியிருக்கும், குழந்தைங்க என்ன ஆயிருக்கும்னு இப்படி என் மண்டைக்குள்ள அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் ஏன் தான் இது போலலாம் வைக்கிறாரோ அப்படின்றது போலலாம் எனக்கு அப்படியே ஒரு சினிமாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அம்மா வந்து ஒன்னொன்னு சொல்லும் பொழுது. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தங்கச்சி இங்கேயே கிளினிக்லயே பார்த்து சரி பண்ணிக்கிட்டாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஆயாக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பூக்கடை நல்லா தான் ரன் ஆச்சு. ஆனா எங்க மாமாவுக்கு வந்து ஏதோ பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆகவே அதிக பணம் வந்து இழப்பு ஏற்பட்டுச்சு. ஆயாவும் கடைக்கெல்லாம் போக முடியாதபடி எல்லாம் ஆயிடுச்சு. எப்பவுமே ஆயாக்கு பணம் கையிலேயே இருந்துட்டு இப்ப பணம் இல்லாத ஒரு கஷ்டம். அதுவும் இல்லாம ஆயாக்கு வந்து கால்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கு ஆயா ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஒரு வாரம் வீட்லயே இருந்தாங்க. அப்போ வீட்ல இருக்கும்பொழுது ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா எங்க அம்மா ஐயையோ ஆயா வந்து ஏதோ யாருக்கோ சண்டைய வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏம்மா உங்க அம்மாவை பத்தி நீயே சொல்லணுமா? உங்க ஆயாவை பத்தி உனக்கு தெரியாதுமா? யாருன்னா யாரனா பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல கூட சண்டை மாட்டின்னு இருப்பாங்க. உடனே மாடி மேல ஏறி பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தா அது வேற யாருன்னா இருக்கும். உங்க ஆயா எப்போ கடைக்கு போவாங்கன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு நாள் ஆயா ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சு, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட சொல்லு, நான் காசு வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்பாவுடைய புத்தி தெரிஞ்சு ஆயா காசு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அம்மாவும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சாப்பாடு 3 வேளையும் கொடுக்கறது போலதான் பேசினாங்க. ஒரு நாள் தான் 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்க. மறுநாள் நான் என்னுடைய சின்ன தங்கச்சி வீட்டுல அங்க இருந்தேன். அம்மா எங்க வீட்டுல இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தா அம்மா வந்தாங்க. கண்ணெல்லாம் ரெட் ஆயிட்டுக்குது. அழுது அழுது கண்ணே செவந்துட்டுக்குது. உடனே எங்க ரிலேஷன் பொண்ணை கூப்பிட்டு இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ஆயாவுக்கு கொடுத்துருமா, அவங்கள எங்காச்சும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்க சொல்லு, இனிமேல்ட்டு எங்கிட்ட சாப்பாடெல்லாம் கேட்க வேணாம். என்னம்மா ஆச்சு அப்படின்னா திட்டினாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு. அதான் காசு தான் கொடுத்துருக்குறாங்களேன்னா அது கூட காசு கூட வாங்கக்கூடாதான், சாப்பாடும் கொடுக்க கூடாதான். என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லுச்சு. அவங்க தான் சொல்றாங்கல்ல கொடுக்க வேணான்னு, நீ கூட எதுக்கு கொடுக்குற? அவங்க எங்காச்சும் ஹோட்டல்ல வாங்கிக்கிட்டோம். ஏமா நம்ம இருக்கிறோன்ட்டு தானம்மா நம்ம கிட்ட கேக்குறாங்க. என்னம்மா நீ கூட உங்க அப்பனாட்டம் மனசாட்சி இல்லாத பேச மனசாட்சின்றது இல்லம்மா, நீ வாழற வாழ்க்கையே எப்படியோ இருக்குது, ஆயா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணும் வந்துச்சு. என்னம்மா வாங்கிக்கினாங்களா அப்படின்னா, வாங்கிக்கினாங்க ஆயா. சண்டையான்னு கேட்டாங்க. நான் எதுவும் தெரியல ஆயா, ஆயா தான் குத்த அமைச்சிச்சுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு நாள் என்னோட மாமா ஒய்ஃப் வந்து அவங்க பையனை அனுப்பியிருந்தாங்க எங்க வீட்டுக்கு. அத்தை, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, ஆயா அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க, வான்னு சொல்லி. அப்புறம் அம்மாவும் போயிட்டு பார்த்தாங்க. பார்த்தா ஆயா ஒரு இடத்துல சைலண்டா கட்டில் மேல உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னம்மா ஆச்சுன்னா, நான் இட்லி கொடுத்தம்மா உங்க அம்மாக்கு, இட்லி கொடுத்தா தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க, உன் கையால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியை அவங்க தூக்கி போட்டதுன்னு தெருவுல போற நாய் வந்து அந்த இட்லி எடுத்துன்னு போச்சு. தெருவுல போற நாய்க்கு சாப்பாடு போடுவேனே தவிர இனிமேல்ட்டு உங்க அம்மாவுக்கு போட மாட்டேன்னு எங்க அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்க. நான் வாழற வாழ்க்கையே எப்படியோ இருக்கு, உனக்கு காசு கூட நான் கொடுத்துட்டேன்ல, நீ ஹோட்டல்ல வாங்கிக்க முடியல, இந்த பொண்ணு செஞ்சு போடுதில்ல, சாப்பிட வேண்டியது தானே, நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு சொன்னதும் அவங்க மறுநாளே வந்து ஆயா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போறேன், காசி ராமேஸ்வரத்துக்கு போறேன், நான் இனிமேல்ட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப கால்ல எல்லாம் ஆயாக்கு கட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அம்மா வந்து வீட்டுல அழுதாங்க. இனிமேல்ட்டு உங்க அப்பனுக்கு சந்தோஷம், ஏதோ நான் சாப்பாடு கொடுத்துருந்தால 3 வேளைன்னா சாப்பிட்டுச்சு, இப்போ சண்டை வந்ததால அது இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா, எங்கம்மா போயிட்டாங்கன்னா காசி ராமேஸ்வரத்துக்கு போறேன்னு போயிடுச்சுமா, அவ்வளவுதான், இனிமேல்ட்டு ஆயா வராது அப்படின்னு. அதெல்லாம் இல்லம்மா, ஆயா வரும்னு. உங்க ஆயாக்கு காசு இல்லாத ஒரு கஷ்டம்தாம்மா, இப்போ அவங்க மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு, காசெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்படி எல்லாம் இருந்திருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க.
எங்க ஆயா வீட்டை விட்டு வெளியே போனவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையான்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.